அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஒருவரை பார்த்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது, உதாரணமாக நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கிறீர்களா அல்லது நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறீர்களா, இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இரண்டு வகையாக கேட்கலாம். சிலர் கேட்கக்கூடும் ஹேவ் யூ கான் டு இந்தியா அல்லது ஹேவ் யூ பீன் டு இந்தியா. எந்த சந்தர்ப்பத்தில் ஹேவ் யூ கான் டு என்பதையும் எந்த சந்தர்ப்பத்தில் ஹேவ் யூ பீன் டு என்பதையும் பாவிக்க வேண்டும், அதற்கான வித்தியாசங்கள் என்ன என்பதை போன்ற விஷயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோக்கள் செல்வோம். ஓகே, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் அந்த நபர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரிடம் விசாரிக்கிறீர்கள், நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கிறீர்களா என்று. இந்த கேள்வியினூடாக உங்களுக்கு தெரிகிறது அவர் தற்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், இதற்கு முன்பு அவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறாரா என்பதுதான் உங்கள் கேள்வியின் அர்த்தம். எனவே ஒரு குறித்த நபர் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணி இருக்கிறாரா, போயிருக்கிறாரா என்பதை கேட்பதற்காக நீங்கள் அந்த கேள்வி தொடுத்தால் கட்டாயமாக நீங்கள் ஹேவ் யூ பீன் டு என்ற வார்த்தையை நீங்கள் பாவிக்க வேண்டும். உதாரணமாக, எனது நண்பர் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரிடம் கேட்கிறேன், நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறீர்களா? அவர் தற்பொழுது எனது பக்கத்தில் இருக்கிறார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதற்கு முன்பு அவர் குறித்த இடத்துக்கு போயிருக்கிறாரா என்பதுதான் கேள்வியின் பிரதான நோக்கம். நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும், ஹேவ் யூ பீன் டு அமெரிக்கா அல்லது ஹேவ் யூ பீன் டு இந்தியா அல்லது ஹேவ் யூ பீன் டு நியூரலியா. அதாவது ஹேவ் யூ பீன் டு என்ற கேள்வி நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் நோக்கம் இதற்கு முன்பு அவர் குறித்த இடத்துக்கு போயிருக்கிறாரா என்பதை விசாரிப்பதானால் ஹேவ் யூ பீன் டு என்பதை பாவிக்க வேண்டும். ஓகே, ஹேவ் யூ கோன் டு என்பதை எவ்வாறு பாவிக்கலாம் என்று தற்பொழுது பார்ப்போம். நீங்கள் ஒருவருக்கு கால் பண்ணுகிறீர்கள், அவர் சொல்கிறார் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், அல்லது அவர் சொல்கிறார் நான் இந்தியாவில் இருக்கிறேன், அல்லது அவர் சொல்கிறார் நான் நுவரெலியில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து கேட்பீர்கள், நுவரெலியா போயிருக்கிறீங்களா, அல்லது கேட்பீங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறீர்களா, அல்லது கேட்பீங்க நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கிறீர்களா. நீங்கள் அந்த கேள்வியை கேட்கும் மனிதர் தற்பொழுது அமெரிக்காவில் இருந்தால் ஹேவ் யூ கான் டு அமெரிக்கான்னு கேட்பீங்க, அல்லது இந்தியாவில் இருந்தால் ஹேவ் யூ கான் டு இந்தியா, அல்லது நியூரலியாவில் இருந்தால் ஹேவ் யூ கோன் டு நியூரலியா, இவ்வாறு கேட்க வேண்டும். அதாவது பீன் டு பாவிக்கும் பொழுது குறித்த நபர் இதற்கு முன்பு அங்கே போயிருக்கிறாரா என்று விசாரிப்பதற்காக நாங்கள் கேட்போம். ஹேவ் யூ கோன் டு என்பதை பாவிக்கும் பொழுது குறித்த நபர் அந்த இடத்தில் இருக்கிறாரா, நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்களா அப்படின்ற பொருள்படி கேட்போம். இவ்வாறு கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு உதாரணமாக நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள், நீங்கள் சிங்கப்பூர் போயிருக்கிறீர்களா என்று. ஹேவ் யூ பீன் டு சிங்கப்பூர் கேட்பீர்கள். நான் சொல்லுவேன், எஸ் ஐ ஹவ் பீன் டு சிங்கப்பூர்னு சொல்லுவேன். நான் தற்பொழுது சிங்கப்பூரில் இருக்கிறேன், நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் ஹேவ் யூ கோன் டு சிங்கப்பூர். நான் சொல்லுவேன், எஸ் ஐ ஹவ் கோன் டு சிங்கப்பூர். எனவே ஹேவ் யூ பீன் டு என்பதை எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்க வேண்டும், அதே போன்று ஹேவ் யூ கோன் டு என்பதை எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கியிருக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.